முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரா இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேவரட். இதுக்கு மேல நான் க்ளூ கொடுக்க மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இவர் தான். ஓகேங்களா? ஸோ நான் இவரை பார்க்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் எவ்வளோலாம் கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் கலாய் வாங்குறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஹில் பி ஸோ ஃப்ரெண்ட்லி. நான் ஆக்சுவலி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் சொல்லணும் உங்களை பற்றின. அதில் நான் சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வியை கேளுங்க. எனக்கு இவரை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே லைக் பிக் ஸ்டார், பிக் ஸ்டார். அவரை ஒரு நியூ கம்மரோட நடிக்கும்போது எங்கேயுமே அவருக்கு அந்த தயக்கம்ல பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இட் வாஸ் ஸோ ஈஸி டு கெட் அலாங். ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் பிக் ஹீரோ, பிக் யூனிட். அண்ட் நம்மளுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது, லோடட் வித் ஸோ மச் ஆஃப் ஒர்க். நீங்கள் விரும்புகிறீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் எங்கேயுமே என்னை இவ்வளோ ஒர்க், இவ்வளோ டென்ஷன் இருக்குது, நான் ஒரு பெரிய ஹீரோ, நான் இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறீங்க, இந்த டீம் ஒர்க்கு எப்போவுமே ஃபீல் பண்ண வச்சது கிடையாது. ஹீ இஸ் சச் அ டவுன் டு அர்த் பர்சன். அண்ட் ஐ மஸ்ட் சே ஒரு 3 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம், 3-4 படம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனால் நாங்களாம் டெய்லியும் பேசுகிற கிடையாது. பட் எப்போல்லாம் நாங்கள் பேசுகிறோமோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி கிளிக் ஆகிடும். இட் இஸ் ஆல்வேஸ் பின் லைக் தட். ஐ எம் ஸோ கிளாட் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் நீங்களாம் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? அப்படியே இருக்காங்க பாருங்க. நம்பிட்டோம். சீரியஸ்லி என்னங்க கரெக்ட் தானே? பார்த்தீங்களா விசில்